மாங்காய் ஊறுகாய் இன்ஸ்டன்டா 10 நிமிஷத்துல 1 மாசம் வரைக்கும் வெளியில வச்சு புழங்குற மாதிரி சுலபமா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். தேவையான அளவுக்கு மாங்காவை நல்லா பொடியா கட் பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடானியுமே கடுகு வெந்தயம் ஆட் பண்ணி, கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்ச உடனே சின்ன பீஸ் இஞ்சியை பொடியா நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். மாங்காய் ஊறுகாவில் ஒரு துண்டு இஞ்சியை ஆட் பண்ணோன்னா நல்லா மணமாவும் சுவையாவும் இருக்கும். பொடியை நறுக்குன மாங்காவை ஆட் பண்ணிட்டு, பொடியை நறுக்குன கருவேப்பிலையும் ஆட் பண்ணிட்டு, நல்லா மாங்காவை வந்துட்டு எண்ணெயில சுருங்கி வர அளவுக்கு வந்துட்டு வணக்கி எடுத்துடணும். மாங்காய் நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா ரெட் காஷ்மீரி சில்லி பவுடரும் உப்பும் சேர்த்துட்டு நல்லா அந்த காஷ்மீரி சில்லி பவுடரோட பச்சை மணம் போற அளவுக்கு அதையும் நல்லா எண்ணெயில வணக்கி விட்டு எடுத்து தேவையான அளவுக்கு புளிக்கரசலை வந்துட்டு ஆட் பண்ணிட்டு, எண்ணெயும் புளிக்கரசலும் தனியா பிரிஞ்ச வர அளவுக்கு எண்ணெயில வணக்கி எடுத்துட்டு இறக்கி வைக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்துட்டு வினிகரை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு சூட்லயே இறக்கி வச்சோன்னா டேஸ்டியான மாங்காய் ஊறுகாய் ரெடி. இந்த மாதிரி 3 வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. தேங்க்ஸ்.